அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த கட்டடத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஹ்ரைனில் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த கட்டடத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த கட்டடத்தை குறிவைத்து 136 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. முழு விவரங்கள். வணக்கம். ஈரான் தொடர்ந்து ஆவேசமான தாக்குதல்களை சமீபத்தில் நடத்தி வருகிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஜோர்டான், ஐக்கிய அரேபிய எமிரேட், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தொடர்ந்து தாக்கி வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பேரழிவை தருவோம் என்று ஈரான் சூளுரைத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் தவிர அனைத்து நாடுகளிலும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் அதிரடியாக தாக்கி வருகிறது. அது மட்டுமின்றி ஒரே நேரத்தில் 8 நாடுகளை தாக்கியிருப்பதையும் பார்க்க முடிகிறது. கத்தார் நாட்டின் தோஹேவில் உள்ள அமெரிக்க தளம், ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தலைமையகம் என பல பகுதிகளையும் தாக்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பஹ்ரைனில் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக 136 ட்ரோன்களை ஏவி இந்த தாக்குதலை அமெரிக்க ராணுவ வீரர்களை குறிவைத்து நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தற்பொழுது வரை தகவல்கள் வெளியாகாமல் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட இந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க வீரர்களை குறிவைத்து இந்த தாக்குதலை தற்பொழுது ஈரான் நடத்தியிருக்கிறது. மிகப்பெரிய ஆவேசமான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தரப்பில் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பஹ்ரைனில் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தை குறிவைத்து மிகவும் ஆவேசமாக கிட்டத்தட்ட 136 ட்ரோன்களை ஏவி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்க தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அது மட்டுமின்றி குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் உள்ளிட்ட பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் என பல பகுதிகளிலுமே அபுதாபி உள்ளிட்ட பல இடங்களிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தை குறிவைத்து 136 ட்ரோன்களை ஏவி இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.